கல்வாரிக்கு போகலாம் வாரி. கல்வாரிக்கு போகலாம் வாரி. எம் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரி. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். இப்போது நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தியவர்களாக உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் வந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திருப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை தியானம். நோயாளிகள், வயோதிபர்கள் சுமக்கும் சிலுவை. முன்னுரை. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய சிலுவை பாதை ஒரு வழக்கமான பக்தி பயணம் அல்ல. இது மருத்துவமனை வாசலில் நின்று செய்யப்படும் ஜெபம். இது முதுமையின் அமைதியான அறையில் ஒலிக்கும் மௌன தியானம். இது பேச முடியாதவர்களின் ஜெபம், நடக்க முடியாதவர்களின் யாத்திரை. இன்று நாம் இயேசுவின் சிலுவை பாதையை மட்டும் பார்க்கவில்லை, படுக்கையில் கிடக்கும் ஒருவரின் கண்களில் தெரியும் வலியை பார்க்கிறோம். நினைவிழந்து தனிமையில் வாழும் வயோதிபரின் உள்ள குமுறலை கேட்கிறோம். சிகிச்சை அறையின் வாசலில் காத்திருக்கும் குடும்பத்தின் பயத்தை உணர்கிறோம். இயேசு சிலுவையை சுமந்தார். ஆனால் அவர் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான நோயாளிகள் தினமும் சிலுவையை சுமக்கிறார்கள். பல வயோதிபர்கள் தங்களை தேவையற்றவர்கள் போல உணர்கிறார்கள். அவர்களின் வலி யாருக்கும் தெரியாமல் மௌனமாக நீள்கிறது. இந்த தியானத்தில் ஒவ்வொரு நிலையிலும் நாம் ஒரு நோயாளியின் மூச்சை கேட்போம், ஒரு வயோதிபரின் இதய துடிப்பை உணர்வோம். இயேசுவின் வேதனை அவர்களின் வேதனையோடு இணைந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வோம். இயேசுவே, நாங்கள் ஆரோக்கியமாக நடக்கிறோம், ஆனால் பலர் படுக்கையில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். இன்று அவர்களுக்காக நாங்கள் இந்த சிலுவை பாதையை தியானிக்கிறோம். அவர்களின் கண்ணீரை எங்கள் ஜெபமாக ஏற்றுக்கொள்ளும்.
முதல் நிலை, இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசு குற்றமற்றவர், ஆனால் அவர் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டார். தீர்ப்பு முன்பே தீர்மானிக்கப்பட்டது. அவர் பேச வாய்ப்பு இல்லை, தன்னை நிரூபிக்க வழி இல்லை. இதேபோல் பல நோயாளிகள் தங்கள் நிலைக்கு காரணமே தெரியாமல் படுக்கையில் விழுகின்றனர். ஏன் நான் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. மருத்துவர் அறிக்கைகள், பரிசோதனைகள், மருந்துகள் எல்லாம் நடக்கிறது. ஆனால் மனதுக்குள் ஒரு தீர்ப்பு, இனி வாழ்க்கை மாறிவிட்டது. வயோதிபர்களில் பலர் தங்கள் உடல் பலவீனமடைந்த போது தாங்கள் குடும்பத்திற்கு சுமை என்று உணர்கிறார்கள். யாரும் சொல்லவில்லை, ஆனாலும் அவர்கள் இதயத்தில் ஒரு மௌன தீர்ப்பு விழுகிறது. பிலாத்து கைகளை கழுவினார். இன்று பலர் பொறுப்பை கழுவிக் கொள்கிறார்கள். நோயாளியின் மன வலியை யார் பார்க்கிறார்கள்? வயோதிபரின் தனிமையை யார் கேட்கிறார்கள்? இயேசு அமைதியாக நின்றார். அவர் எதிர்த்து கொள்ளவில்லை. அந்த அமைதி பலவீனம் அல்ல, அது ஒப்பு கொடுத்த அன்பின் சக்தி. ஒரு மருத்துவமனை படுக்கையில் கிடக்கும் முதியவர் கூட இதே அமைதியில் இருக்கிறார். அவர் குரல் இல்லை, ஆனால் அவர் வாழ்க்கையே ஒரு ஜெபம். இயேசுவே, தீர்ப்பு கிடைத்த அந்த நொடியில் நீர் தனியாக இருந்தீர். இன்று நோயின் தீர்ப்பு கிடைத்தவர்களும் தனிமையில் உள்ளனர். இந்த நிலை நன்மை கேட்கச் செய்கிறது. நாம் யாரையும் தீர்ப்பளிக்கிறோமா? நோயாளிகளை பயனற்றவர்கள் என்று நினைக்கிறோமா? முதுமையை சுமை என்று பார்க்கிறோமா? சிலுவை பாதை இங்கே துவங்குகிறது, தீர்ப்பிலிருந்து கருணைக்குள். ஜெபம். இயேசுவே, குற்றமன்றி தீர்ப்பளிக்கப்பட்டவரே, எங்களை இரக்கமாய் நோக்கும். நோயின் தீர்ப்பு கேட்டு அழும் அனைவருக்கும் ஆறுதல் கொடும். மருத்துவ அறிக்கையால் பயந்து போகும் இதயங்களை தாங்கும். தங்களை பயனற்றவர்கள் என்று நினைக்கும் வயோதிகர்களுக்கு மதிப்பை உணர்த்தும். தீர்ப்பளிக்கும் மனதை எங்களிடமிருந்து அகற்றும். கருணையுள்ள கண்களை எங்களுக்கு கொடும். கேட்கும் காதுகளை தாரும். அருகில் இருக்க தெரியும் இதயத்தை தாரும். தனிமையில் அழுவோருக்கு உமது சமூகத்தை உணர்த்தும். அவர்களின் சிலுவையில் நீர் கூடவே இருக்கிறீர் என்பதை அவர்களுக்கு அறிவியும். ஆமேன். இயேசுவே, தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறைந்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை, இயேசுவின் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. பிலாத்துவின் அரண்மனையில்
தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு இயேசுவின் தோள்களில் சிலுவை வைக்கப்படுகிறது. அந்த மரம் கனமானது. அது மரத்தினால் ஆனது மட்டுமல்ல, உலகத்தின் பாவம், துன்பம், அநீதி, துரோகம் ஆகியவற்றின் பாரம் அதில் இருந்தது. இயேசு அந்த சிலுவையை தள்ளிவிடவில்லை. அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அவர் தெரிந்திருந்தார் இந்த பாதை வேதனையின் பாதை என்று. ஆனாலும் அவர் பின்வாங்கவில்லை. இன்று பல நோயாளிகள் தங்கள் நோயை தேர்ந்தெடுக்கவில்லை, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வந்துவிடுகிறது. மருத்துவர் சொல்வது, இந்த நோய் நீண்ட காலம் இருக்கும், இந்த சிகிச்சை கடினம், இந்த உடல் மீண்டும் பழையபடி இருக்காது. அந்த ஒரு நொடியில் சிலுவை தோள்களில் வைக்கப்படுகிறது. வயோதிபர்களுக்கும் இதே அனுபவம். முன்னால் தாங்களே நடந்தார்கள், இன்று ஒருவரின் கையை பிடிக்க வேண்டிய நிலை. முன்னால் நினைவில் இருந்த பெயர்கள் இன்று மறந்து போகின்றன. முன்னால் மற்றவர்களை உதவியவர்கள் இன்று உதவி கேட்க வேண்டிய நிலை. இது அவர்களின் சிலுவை. சிலுவையை ஏற்றுக்கொள்வது ஒப்புதல் அல்ல, அது நம்பிக்கையின் தொடக்கம். ஏன் இது எனக்கு என்ற கேள்வி மெதுவாக, இதை உம்மோடு எப்படி சுமப்பது ஆண்டவரே என்ற ஜெபமாக மாறுகிறது. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்ட போது அவர் தனியாக இல்லை, தந்தையின் சித்தம் அவரோடு இருந்தது. நோயாளியின் படுக்கை சில நேரங்களில் சிலுவை ஆகிறது. வயோதிபரின் நாற்காலி சில நேரங்களில் கற்பாறை மேடு போல ஆகிறது. அவர்கள் நகர முடியாமல் இருப்பார்கள், ஆனால் அவர்களின் அமைதி ஒரு மறைமுக தியாகமாகிறது. இயேசுவே, சிலுவையை தள்ளிவிடாமல் ஏற்றுக்கொண்டீர். இன்று பலர் தங்கள் நிலையை புரியாமல் கண்ணீருடன் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் பலவீனமில்லை, அவர்கள் உம்மோடு நடக்கிறார்கள். ஜெபம். இயேசுவே, எங்கள் சிலுவைகளை ஏற்றுக்கொள்ள தைரியம் தாரும். நோயின் செய்தி கேட்டு பயந்து போகும் இதயங்களுக்கு அமைதி தாரும். வயதின் பலவீனத்தை ஏற்றுக்கொள்ள போராடும் முதியவர்களுக்கு ஆறுதல் அளியும். ஏன் நான் என்ற கேள்வியை உம்மோடு நடக்கிறேன் என்ற நம்பிக்கையாக மாற்றும். நாங்கள் ஓடி போகாமல் உம்மோடு நிற்க கற்றுக்கொடும். உம்மோடு சுமக்கும் சிலுவை இரட்சிப்பின் பாதை என்பதை நினைவூட்டும். புலம்பும் உதடுகளில் ஜெபத்தை உருவாக்கும். பயந்த மனதில் நம்பிக்கையை விதையும். எங்கள் தோள்கள் பலவீனமானாலும் எங்கள் ஆவி வலிமையடைய செய்யும். ஆமேன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிலுவையின் பாரம் உடலை தள்ளுகிறது.
இயேசு தடுமாறி கீழே விழுகிறார். பூமி அவர் முகத்தை தொடுகிறது. தூசி, வலி, சோர்வு எல்லாம் ஒரே நேரத்தில். இது பலவீனத்தின் தருணம் போல தெரிகிறது. ஆனால் இது மனித வேதனையை முழுமையாக ஏற்றுக்கொண்ட தருணம். நோயாளிகள் இதை நன்றாக அறிந்தவர்கள். சிகிச்சை ஆரம்பத்தில் நம்பிக்கை இருக்கும். நான் சமாளிப்பேன் என்று நினைப்பார்கள். ஆனால் ஒரு நாள் உடல் தாங்காது. வாந்தி, வலி, சோர்வு, தூக்கமின்மை அவர்கள் மனதிலும் விழுகிறார்கள். இது முடியாது என்று நினைக்கும் தருணம் வருகிறது. வயோதிபர்களுக்கும் இதே அனுபவம். ஒரு நாள் திடீரென நினைவுகள் குழப்பமாகிறது. நடக்கும்போது விழுந்து விடுகிறார்கள். கைகள் நடுக்கம், கண்கள் தெளிவாக பார்க்காது. அவர்கள் தங்கள் உடல் தங்களை விட்டு விலகுவது போல உணர்கிறார்கள். இயேசு விழுந்தபோது யாரும் ஓடி உதவவில்லை. பல நோயாளிகளும் உள்ளுக்குள் விழும்போது உலகம் வழக்கம் போல சென்று கொண்டே இருக்கும். ஆனால் இயேசு விழுந்த இடமே புனிதமானது. ஏனெனில் கடவுள் மனித பலவீனத்தை அங்கு தொடுகிறார். நாம் விழும்போது கடவுள் விலக மாட்டார். மாறாக அவர் இன்னும் நெருக்கமாக இருப்பார். இயேசு மீண்டும் எழுந்தார். அதுவே நம்பிக்கை. ஜெபம். இயேசுவே, விழும் தருணங்களில் எங்கள் கையை பிடியும். நோயால் சோர்ந்து மனதில் விழுபவர்களை எழுப்பும். வயோதிபர்களின் உடல் பலவீனத்தில் அவர்களுக்கு துணை நெல்லும். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு மீண்டும் எழும் வலிமை தாரும். எங்கள் விழுதல்களை தோல்வி என்று பார்க்காமல் கற்றுக்கொடும். உம்மோடு இணைந்த பலவீனம் கிருபையாக மாறும் என்பதை உணர்த்தும். மனச்சோர்வை நம்பிக்கையாக மாற்றும். தனிமையில் அழுவோருக்கு உமது சந்நிதியை உணர்த்தும். ஒவ்வொரு விழுதலின் பின்னும் எழுந்து நிற்கும் அருளை தாரும். ஆமேன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. கூட்டத்தின் நடுவில் ஒரு பார்வை. மரியாவின் கண்கள் இயேசுவின் கண்களை சந்திக்கின்றது. வார்த்தைகள் இல்லை, ஆனால் 1000 கண்ணீர்கள் பேசுகின்றன. தாய் தனது மகனின் வேதனையை பார்க்கிறார். உதவ முடியவில்லை. அருகில் இருக்க மட்டுமே முடிகிறது. மருத்துவமனை வழித்தடங்களில் இந்த காட்சி தினமும் நடக்கிறது. ஒரு தாய் தனது பெரியவராகிவிட்ட மகனை படுக்கையில் பார்க்கிறார். ஒரு மகள் தனது வயதான தாயை சுவாச கருவியோடு பார்க்கிறார். என்னால் ஏதும் செய்ய முடியுமா என்ற கேள்வி இதயத்தை கிழிக்கிறது. வயோதிபர்கள் தங்கள் குழந்தைகள் தங்களை இவ்வாறு பார்ப்பதை பார்க்கும்போது வேதனைப்படுகிறார்கள். நான் இப்படி ஆக வேண்டாம் என்று
அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அன்பு இங்கே வேதனையாக மாறுகிறது. மரியா ஓடி வரவில்லை, அவள் கத்தவில்லை. அவள் இருந்தால் சில நேரங்களில் அருகில் இருப்பதே மிகப்பெரிய ஆறுதல். ஜெபம். துயர தாயே மரியே, நோயாளிகளின் அருகில் நிற்கும் அனைவருக்கும் ஆறுதல் தாரும். உதவ முடியாத வேதனையில் இருக்கும் குடும்பங்களை தாங்கும். வயோதிபர்களை பராமரிக்கும் பிள்ளைகளுக்கு பொறுமை தாரும். அன்பு சோர்வாக மாறாதபடி காத்தருளும். மௌனத்தில் இருக்கும் ஆறுதலின் சக்தியை எங்களுக்கு கற்றுக்கொடும். தனிமையில் இருக்கும் முதியவர்களுக்கு அன்பான முகங்களை அனுப்பும். நோயின் நடுவிலும் குடும்பங்களை ஒன்றுபடுத்தும். கண்ணீரை ஜெபமாக மாற்றும். வேதனையில் கூட நம்பிக்கையை உயிர்ப்பியும். ஆமேன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சீமோன் சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இயேசுவின் சக்தி குறைந்து கொண்டிருந்தது. சிலுவையின் பாரம் அவரை மெதுவாக தரையில் தள்ளி கொண்டிருந்தது. அப்போது ரோமர் சிப்பாய்கள் கூட்டத்திலிருந்து சீமோனை இழுத்து கொண்டு வந்து சிலுவையை சுமக்கச் சொன்னார்கள். அவர் விருப்பமாக வரவில்லை. அவர் தேர்வு செய்யப்படவில்லை. அவர் திணிக்கப்பட்டார். ஆனாலும் அந்த தருணம் அவரது வாழ்க்கையை மாற்றியது. இன்று மருத்துவமனைகளில் பல சீமோன்கள் உள்ளனர். ஒரு மகன் தனது தாயின் கையை பிடித்து நடக்க கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மனைவி தனது கணவரின் மருந்து நேரத்தை கவனிக்கிறார். ஒரு செவிலியர் இரவு முழுவதும் விழித்திருந்து நோயாளியை பார்த்துக் கொள்கிறார். அவர்கள் இதை வாழ்க்கை திட்டத்தில் சேர்க்கவில்லை. ஆனாலும் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். சில நேரங்களில் பராமரிப்பது உடலை விட மனதை அதிகமாக சோர்வடைய செய்கிறது. ஒரே கேள்விக்கு 100 முறை பதில் சொல்ல வேண்டி வரும். இரவு தூக்கம் கலைந்து போகும். நன்றி சொல்ல யாரும் இருக்காமல் போகலாம். ஆனால் இந்த மறைமுக சேவை சிலுவையை சுமப்பது போன்றது. சீமோன் சிலுவையை சுமந்தபோது அவர் இயேசுவின் வேதனையை அருகில் பார்த்தார். சிலுவையின் வியர்வை, இரத்தம், சோர்வு எல்லாம் அவரை தொட்டது. அதுபோல நோயாளிகளை பராமரிப்பவர்கள் மனித வாழ்க்கையின் பலவீனத்தை அருகில் காண்கிறார்கள். அது அவர்களை மாற்றுகிறது. அது அவர்களை ஆழமாக்குகிறது. கடவுள் பல நேரங்களில் நம் வாழ்க்கையில் நுழைவது நம் திட்டங்களால் அல்ல, பிறரின் வேதனையின் வழியாக. நாம் உதவும் போது நாம் மட்டுமே கொடுக்கவில்லை, நாம் பெற்றுக் கொள்கிறோம். கருணை நம்மை மீட்கிறது. ஜெபம். இயேசுவே, சுமையை பகிர்ந்து சுமந்து சீமோனை போல எங்களை மாற்றும்.
நோயாளிகளை பராமரிக்கும் அனைவருக்கும் உடல் வலிமை தாரும். மன சோர்வில் இருக்கும் பராமரிப்பாளர்களுக்கு ஆறுதல் தாரும். நன்றி இல்லாத சேவையிலும் அர்த்தம் காணும் கண்களை தாரும். எரிச்சலை கருணையாக மாற்றும். சேவையில் உம்மை காணும் இதயத்தை தாரும். தியாகம் மகிழ்ச்சியாக மாறும் அருளை தாரும். தனியாக சுமக்கிறேன் என்று நினைப்பவர்களுக்கு நீர் அருகில் இருப்பதை உணர்த்தும். ஒவ்வொரு சிறிய உதவியும் இரட்சிப்பின் பணியில் பங்கு என்பதை காட்டும். ஆமேன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. கூட்டம் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தது. சிப்பாய்கள் தள்ளிக் கொண்டிருந்தனர். அந்த குழப்பத்தின் நடுவில் ஒரு பெண் முன்னே வந்தாள். அவள் பெயர் வெரோனிகா. அவள் பெரிய காரியம் செய்யவில்லை. சிலுவையை எடுத்துக் கொள்ளவில்லை. வேதனையை நிறுத்தவில்லை. அவள் செய்தது ஒன்றே, இயேசுவின் முகத்தை துடைத்தாள். சிறிய செயல், ஆனால் நிரந்தர நினைவு. நோயாளிகளின் வாழ்க்கையிலும் இதேபோல் சிறிய அன்புகள் பெரிய அர்த்தம் தருகின்றன. ஒரு கண்ணீர் துடைப்பது, ஒரு கையை பிடித்திருப்பது, நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்லுவது, மருந்து கொடுப்பது மட்டுமல்ல, மரியாதையுடன் பேசுவது. வயோதிபர்கள் பெரும்பாலும் மறக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்களை பெயரால் அழைப்பது, அவர்களின் கதைகளை கேட்பது, பழைய நினைவுகளை பேசச் செய்வது, இது வெரோனிகாவின் துணி போன்றது. அவர்கள் மனிதர்களாக மதிக்கப்படுகிறார்கள். கடவுள் பெரும்பாலும் உலகத்தை பெரிய அற்புதங்களால் மாற்றுவதில்லை, சிறிய இரக்கங்களால் மாற்றுகிறார். வெரோனிகா கூட்டத்தில் பயப்படவில்லை. அவள் இரக்கத்தை தேர்ந்தெடுத்தாள். ஜெபம். கருணைமிகு இயேசுவே, சிறிய அன்பு செயல்களை செய்யும் இதயத்தை தாரும். நோயாளிகளின் கண்ணீரை துடைக்க எங்களை அனுப்பும். வயோதிபர்களை மரியாதையுடன் நடத்த கற்றுக்கொடும். அவசரத்தில் கூட நின்று இரக்கத்தை தேர்ந்தெடுக்க வலிமை தாரும். கடினமான முகங்களில் உமது முகத்தை காணும் கண்களை தாரும். அலட்சியத்தை கருணையாக மாற்றும். சிறிய செயலும் உம்மிடம் பெரியதாக இருப்பதை உணர்த்தும். நாங்கள் செல்லும் இடமெல்லாம் உமது ஆறுதலின் அடையாளமாக ஆக்கும். மௌனமாக அழுவோருக்கு அன்பின் தொடுதலை தருவாய். ஆமேன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள்
சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. முதல் விழுதலுக்கு பிறகு மீண்டும் எழுந்த இயேசு சிலுவையை தொடர்ந்து சுமந்தார். ஆனால் பலம் குறைந்து கொண்டே இருந்தது. மீண்டும் அவர் விழுந்தார். இரண்டாவது விழுதல் இன்னும் வேதனையானது. உடல் மட்டுமல்ல, மனமும் சோர்ந்து போய் இருந்தது. நீண்ட கால நோயாளிகள் இதை நன்றாக அறிந்தவர்கள். முதலில் நோய் வந்தபோது போராடுவார்கள். பின்னர் ஒரு சிறிய முன்னேற்றம் தெரியும். ஆனால் மீண்டும் நிலைமை மோசமாகிவிடும். நான் முன்னேறுகிறேன் என்று நினைத்தேன் என்ற மனவேதனை. வயோதிகர்களுக்கும் இதே அனுபவம். ஒரு நாள் நல்லா இருக்கும், மறுநாள் நடக்க முடியாது. நினைவு தெளிவாக இருக்கும், பின்னர் குழப்பம். இந்த ஏற்றத்தாழ்வுகள் மனதை உடைக்கிறது. இரண்டாம் விழுதல் நம்மை கற்றுக் கொடுப்பது, குணமாவதற்கான பாதை நேரான கோடு அல்ல, அது போராட்டம் நிறைந்த பயணம். ஜெபம். இயேசுவே, மீண்டும் மீண்டும் விழும் வாழ்க்கையில் நம்பிக்கை தாரும். முன்னேற்றம் இழந்தவர்களுக்கு துணிவை தாரும். நோயின் ஏற்றத்தாழ்வுகளில் சோர்வடையாத மனதை தாரும். வயோதிபர்களின் குழப்பத்தில் அமைதி தாரும். மீண்டும் எழுந்து நிற்க உமது கையை நீட்டும். முடிவில்லாத சிகிச்சையில் பொறுமை தாரும். மனச்சோர்வை உடைக்க உமது ஒளியை அனுப்பும். நாங்கள் தோல்வி அல்ல, பயணம் என்பதை உணர்த்தும். உம்மோடு விழுந்தாலும் பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நினைவூட்டும். ஆமேன். இயேசுவே, தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. பெண்கள் அழுதனர். அவர்கள் இயேசுவுக்காக வருந்தினர். ஆனால் இயேசு அவர்களை நோக்கி, எனக்காக அல்ல, உங்களுக்காக அழுங்கள் என்றார். வேதனையின் நடுவிலும் அவர் பிறரை நினைத்தார். நோயாளிகளில் பலர் தங்களுக்காக அல்ல, குடும்பத்திற்காக கவலைப்படுகிறார்கள். நான் இல்லாத பின் அவர்கள் எப்படி? என் குழந்தைகள், என் மனைவி. இந்த அக்கறை அவர்களை
உள்ளுக்குள் உடைக்கிறது. வயோதிபர்களும் இதேபோல் தாங்கள் இறப்பதை பற்றி அல்ல, தங்களை பார்த்து கொள்ள யார் இருப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். வேதனையிலும் அன்பு உயிரோடு இருக்கிறது. அது இயேசுவின் இதயத்தைப் போல. ஜெபம். இயேசுவே, பிறரை நினைக்கும் இதயத்தை ஆசீர்வதியும். நோயாளிகளின் குடும்ப கவலைகளை உம்மிடம் ஒப்படைக்க உதவும். வயோதிபர்களுக்கு பாதுகாப்பின் நம்பிக்கை தாரும். அன்பு பயமாக மாறாமல் காத்தருளும். எதிர்காலத்தை உம்மிடம் நம்பிக்கையுடன் ஒப்படைக்க கற்றுக்கொடும். கண்ணீரில் கூட நம்பிக்கை விதையும். கவலையை ஜெபமாக மாற்றும். குடும்பங்களை உமது கையில் பாதுகாத்தருளும். தனிமையில் இருப்பவர்களுக்கு துணை நில்லும். ஆமீன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இப்போது இயேசுவின் உடலில் எஞ்சியது கிட்டத்தட்ட சக்தி அல்ல, வேதனை மட்டுமே. மூன்றாவது முறை அவர் தரையில் விழுகிறார். இது முழுமையான சோர்வின் தருணம். தசைகள் ஒத்துழைக்கவில்லை. மூச்சு கனமாகிறது. மக்கள் முன்னேறும்படி கூச்சலிடுகிறார்கள். ஆனால் இயேசுவின் உடல் இனி இயங்க மறுக்கிறது. நீண்டகால நோயாளிகள் இந்த தருணத்தை ஆழமாக அனுபவிக்கிறார்கள். மருந்துகள் பலன் தராத நிலை. சிகிச்சைகள் பல முயற்சிகளுக்கு பிறகும் மாற்றமின்றி போவது. இனி என்ன என்ற கேள்வி மனதை முழுவதும் மூடுகிறது. இது உடல் சோர்வை விட ஆவி சோர்வு. வயோதிபர்கள், குறிப்பாக படுக்கையிலேயே இருப்பவர்கள், தங்கள் வாழ்க்கை மெதுவாக குறைந்து கொண்டிருப்பதை உணர்கிறார்கள். பேசும் சக்தி குறையும், கேட்கும் திறன் குறையும், நினைவுகள் சிதறும். நான் முன்பு இருந்த நான் இல்லை என்ற வேதனை அவர்களை உள்ளுக்குள் உடைக்கிறது. மூன்றாம் விழுதல் நம்மை கற்றுக் கொடுப்பது, மனித சக்திக்கு ஒரு எல்லை உண்டு, ஆனால் கடவுளின் கிருபைக்கு எல்லை இல்லை. இயேசு தன் பலத்தால் அல்ல, அன்பின் காரணமாக எழுந்தார். சிலுவை இன்னும் முடியவில்லை. ஜெபம். இயேசுவே, முழுமையாக சோர்ந்தவர்களுக்கு நீர் அருகில் இருப்பதை உணர்த்தும். நோயால் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு உமது ஒளியை அனுப்பும். வயோதிபர்களின் மனச்சோர்வில் அமைதி தாரும். முடிவு போல தெரியும் தருணங்களில் உமது கிருபை துவக்கம் என்பதை நினைவூட்டும். எழ முடியாதவர்களை உமது கரங்களில் தூக்கும். உயிர் தளர்ந்தவர்களுக்கு ஆறுதல் தாரும். உம்முடைய அன்பு கடைசி வரை தாங்கும் என்பதை உணர்த்தும். துயரத்தின் அடியில் கூட நம்பிக்கை விதையும். சோர்வில் உம்மோடு ஓய்வு கிடைக்கச் செய்யும். ஆமீன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும்.
இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிலுவை மேட்டில் இயேசுவின் ஆடைகள் களைக்கப்படுகின்றன. இது உடல் வேதனை விட ஆழமான அவமானம். மனித மரியாதை களைக்கப்படுகிறது. கூட்டம் பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் பாதுகாப்பற்ற நிலையில் நிற்கிறார். நோயாளிகள் இந்த அனுபவத்தை மருத்துவமனையில் சந்திக்கிறார்கள். தனியுரிமை குறைகிறது. பிறர் உதவியின்றி உடலை பராமரிக்க முடியாது. உடல் பலவீனம் அவர்களை வெட்கப்பட வைக்கிறது. அவர்கள் தங்களை இழந்து போனவர்கள் போல உணர்கிறார்கள். வயோதிபர்களுக்கும் இதே நிலை. முன்பு தாங்களே செய்த காரியங்களுக்கு இன்று பிறரை நம்ப வேண்டிய நிலை. இது உடலை விட மனதை அதிகமாக காயப்படுத்துகிறது. ஆனால் சிலுவையில் இயேசு காட்டியது மரியாதை ஆடையில் இல்லை, மனித கண்ணியம் உடலில் இல்லை. அது கடவுளின் பிள்ளை என்ற அடையாளத்தில் உள்ளது. ஜெபம். அவமானத்தை அனுபவித்த இயேசுவே, நோயாளிகளின் மரியாதையை காக்கும் வயோதிபர்களை மரியாதையுடன் நடத்த எங்களுக்கு கற்றுக்கொடும். பலவீனத்தில் கூட கண்ணியம் இருக்கிறது என்பதை உணர்த்தும். அவமானத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஆறுதல் தாரும். உடல் மாறினாலும் மதிப்பு மாறாது என்பதை நினைவூட்டும். பராமரிப்பவர்களுக்கு மென்மையான இதயம் தாரும். நாங்கள் பார்க்கும் ஒவ்வொரு நோயாளிகளிலும் உமது முகத்தை காணும் அருளை தாரும். வெட்கத்தை அமைதியாக மாற்றும். உம்முடைய அன்பில் பாதுகாப்பு இருக்கிறது என்பதை உணர்த்தும். ஆமேன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். பதினொன்றாம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சுத்தியின் சத்தம் வானத்தை கிழிக்கிறது.
இரும்பு ஆணிகள் கைகளிலும் கால்களிலும் ஊடுருவுகின்றன. உடல் சிலுவையில் நிலை பெறுகிறது. வேதனை நிரந்தரமாகிறது. நோயாளிகளுக்கு இந்த அனுபவம் நீடித்த வலி, ஊசிகள், அறுவை சிகிச்சைகள், நீண்ட சிகிச்சைகள், சில நேரங்களில் வலி முடிவில்லாதது போல இருக்கும். வயோதிபர்களின் உடல்வலி கூட தினசரி துணை. மூட்டு வலி, சுவாச சிரமம், தூக்கமின்மை, அவர்களின் சிலுவை நகராத வேதனை. இயேசுவின் ஆணிகள் அன்பின் ஆணிகள். அவர் கட்டாயமாக அல்ல, இரட்சிக்க ஒப்புக்கொண்டார். ஜெபம். வேதனையில் சிலுவையில் நிலைத்த இயேசுவே, வலியில் இருக்கும் அனைவரையும் ஆறுதல் தாரும். நோயாளிகளின் உடல் வேதனையை தாங்கும் வலிமை தாரும். வயோதிபர்களின் தினசரி வலியில் அமைதி தாரும். மருத்துவ சிகிச்சைகளில் பயந்து போகும் இதயங்களை தைரியப்படுத்தும். உமது வேதனை எங்கள் வேதனையை மீட்கிறது என்பதை நினைவூட்டும். நாங்கள் தனியாக வலியை அனுபவிக்கவில்லை என்பதை உணர்த்தும். ஒவ்வொரு வலியையும் உம்மோடு இணைக்க கற்றுக்கொடும். ஆறுதல் தாரும். கரங்களை அனுப்பும். வலியில் நம்பிக்கை உயிரோடு இருக்கச் செய்யும். ஆமீன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். பனிரெண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் மரிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. வானம் இருண்டது, பூமி அமைதியாகிறது. இயேசு எல்லாம் நிறைவேறியது என்று சொல்லி தன் ஆவியை ஒப்படைக்கிறார். இது தோல்வி போல தெரிந்தாலும் இது இரட்சிப்பின் வெற்றி. மரணத்தை எதிர்கொள்ளும் நோயாளிகள் பயத்துடன் நிற்கிறார்கள். அடுத்து என்ன? நான் தயாரா? இந்த கேள்விகள் ஆழமானவை. வயோதிபர்கள் மரணத்தை அருகில் உணர்கிறார்கள். நண்பர்கள் ஒருவருக்கு பிறகு ஒருவர் பிரிகிறார்கள். வாழ்க்கை மெல்ல மாறுகிறது. இயேசு மரணத்தை தனிமையாக்கவில்லை, அவர் அதை தந்தையின் கையில் ஒப்படைத்தார். ஜெபம். மரணத்தை வென்ற இயேசுவே, இறப்பை எதிர்கொள்ளும் அனைவருக்கும் அமைதி தாரும். பயத்தை நம்பிக்கையாக மாற்றும். நோயின் கடைசி தருணங்களில் உமது சமூகத்தை உணர்த்தும். வயோதிபர்களுக்கு உம்மிடம் வீடு இருக்கிறது என்பதை நினைவூட்டும். மரணத்தை முடிவு அல்ல, துவக்கம் என நம்பிக்கை தாரும். குடும்பங்களுக்கு ஆறுதல் தாரும். இறுதி மூச்சில் உமது பெயர் இருக்க அருள் தாரும். உமது கரங்களில் அமைதி கிடைக்கச் செய்யும். நித்திய வாழ்வின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆமீன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி,
எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். பதிமூன்றாம் நிலை. இயேசு தன் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட இயேசுவின் உடல் மரியாவின் மடியில் வைக்கப்படுகிறது. தாய் தனது மகனை மீண்டும் தழுவுகிறாள். ஆனால் இப்போது உயிரற்ற உடல். வேதனை அமைதியாகிறது, கண்ணீர் மட்டும் பேசுகிறது. அன்புக்குரியவரை இழந்த குடும்பங்களின் காட்சி இதுவே. மருத்துவமனை அறை அமைதியாகிறது. இயந்திரங்கள் நிற்கின்றன, கைகள் குளிர்கின்றன. அன்பு மட்டும் உயிரோடு இல்லை. மரியா கத்தவில்லை, அவள் தாங்கினாள், அவள் நம்பினாள். கடவுளின் வாக்குத்தத்தம் மரணத்தில் முடிவதில்லை. ஜெபம். துயரத்தின் தாயே மரியே, தங்கள் அன்புக்குரியவரை இழந்தவர்களுக்கு ஆறுதல் தாரும். கண்ணீரில் நம்பிக்கை உயிரோடு இருக்கச் செய்யும். தனிமையில் இருக்கும் முதியவர்களை அழைத்துக் கொள்ளும். இழப்பின் வேதனையில் உமது ஆறுதலை அனுப்பும். நினைவுகளை ஆசீர்வதியும். துயரத்தை நம்பிக்கையாக மாற்றும். உம்மோடு இணைந்த துயரம் ரட்சிப்பாக மாறும் என்பதை உணர்த்தும். குடும்பங்களுக்கு அமைதி தாரும். கண்ணீரின் நடுவில் உயிர்த்தெழுதலின் ஒளியை காட்டும். ஆமீன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். பதினான்காம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. கல்லறை மூடப்படுகிறது, கல் உருட்டப்படுகிறது. அமைதி முடிவு போல இருள். காத்திருப்பு. நோயாளிகளின் வாழ்க்கையிலும் காத்திருப்பு தருணங்கள் உள்ளன. சிகிச்சை பலன் தருமா? அறுவை சிகிச்சை வெற்றியா? வாழ்க்கை திரும்புமா? பதில் தெரியாத இருள். வயோதிபர்களின் வாழ்க்கை மெல்ல அமைதிக்குள் செல்கிறது. உலகம் அவர்களை மறந்து விடுகிறது. ஆனால் கடவுள் மறக்க மாட்டார். கல்லறை கதையின் முடிவு அல்ல, அது உயிர்த்தெழுதலின் கதவின் முன்பாக உள்ள அமைதி. ஜெபம். கல்லறையின் இருளிலும் நம்பிக்கை விதைத்த ஆண்டவரே,
காத்திருப்போருக்கு பொறுமை தாரும். நோயின் இருளில் ஒளி தாரும். வயோதிகர்களின் தனிமையில் உமது சமூகத்தை உணர்த்தும். முடிவு போல தெரியும் இடங்களில் புதிய துவக்கம் கொடும். இருளில் நம்பிக்கை இழக்காத இதயம் தாரும். அமைதியில் உம்மை கேட்க கற்றுக்கொடும். காத்திருப்பை கிருபையின் காலமாக மாற்றும். உயிர்த்தெழுதலின் வாக்குறுதியை உறுதிப்படுத்தும். எங்கள் நம்பிக்கையை நிலைநிறுத்தும். ஆமீன். இயேசுவே தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். முடிவுரை. அன்பானவர்களே, இந்த சிலுவை பாதை ஒரு வரலாற்று நிகழ்வை நினைவு கூறுவதற்காக மட்டுமல்ல, இது இன்னும் தொடரும் ஒரு பாதை. மருத்துவமனைகளில், முதியோர் இல்லங்களில், அமைதியான வீடுகளில் இயேசு சிலுவையை ஒருமுறை சுமந்தார். ஆனால் அவர் இன்னும் மனிதர்களின் வேதனையில் உடன் நடக்கிறார். ஒவ்வொரு நோயாளியின் மூச்சிலும், ஒவ்வொரு வயோதிபரின் தனிமையிலும் அவர் இருக்கிறார். நாம் இன்று இந்த பாதையை தியானித்தோம். இப்போது நாம் செய்ய வேண்டியது அருகில் இருப்பது, கேட்பது, அன்பு செய்வது, சிறிய இரக்கங்கள் காட்டுவது. சிலுவை முடிவல்ல, உயிர்த்தெழுதல் வரப்போகிறது. வேதனை கடைசி வார்த்தை அல்ல, அன்பே கடைசி வார்த்தை. நோயாளிகள், வயோதிபர்கள், தனிமையில் இருப்பவர்கள், அவர்கள் பலவீனம் அல்ல, அவர்கள் சிலுவையை சுமக்கும் புனிதர்கள். இயேசுவே, நாங்கள் பார்த்தோம், நாங்கள் கேட்டோம். இப்போது எங்களை அனுப்பும். உமது ஆறுதலின் கரங்களாக. ஆமீன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி ஜெபிப்போம். சிலுவையில் உயர்த்தப்பட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த தவக்கால வெள்ளிக்கிழமை அன்று நாங்கள் உமது சிலுவையின் அடியில் மௌனத்துடன் நடுங்கும் இதயத்துடனும் பணிந்து நிற்கிறோம். உமது கரங்களிலும் கால்களிலும் பதிக்கப்பட்ட ஆணிகளின் ஒளி, உமது தலையை சூழ்ந்த முள் கிரீடத்தின் வலி, உமது உடலெங்கும் சிந்திய இரத்தம், இவை அனைத்தும் எங்கள் பாவங்களின் கணத்தை எங்களுக்கு நினைவூட்டுகின்றன. ஆண்டவரே, நீர் நிரபராதி, ஆனால் குற்றவாளியாக கருதப்பட்டீர். நீர் புனிதர், ஆனால் பாவிகளின் இடத்தை ஏற்றீர். நீர் உயிரின் ஆண்டவர், ஆனால் மரணத்தை சுவைத்தீர். இந்த அதிசயமான அன்பின் முன் எங்கள் வார்த்தைகள் மௌனமாகின்றன, எங்கள் உள்ளங்கள் உருகுகின்றன. இயேசுவே, நீர் சிலுவையை தாங்கி கல்வாரி பாதையில் நடந்தபோது ஒவ்வொரு அடியும் எங்கள் வாழ்வின் சுமைகளை நீர் ஏற்றுக்கொண்ட அடியாக இருந்தது. எங்கள் அகந்தை, எங்கள் சுயநலம், எங்கள் அலட்சியம், எங்கள் மறுப்புகள், இவை அனைத்தும் உமது தோள்களில் பாரமாக ஏறின. இன்றும் ஆண்டவரே, நாங்கள் பலமுறை அதே பாவங்களை மீண்டும் செய்கிறோம். இருந்தும் நீர் எங்களை தள்ளவில்லை. சிலுவையின் கரங்களில் எங்களை தழுவினீர். சிலுவையின் அறையப்பட்ட இயேசுவே, உமது கரங்கள் விரிக்கப்பட்ட போது அது உலகை அணைக்கும் அன்பின் அடையாளமாக மாறியது. எங்களை ஏற்றுக்கொள்ள, மன்னிக்க, மீட்க உமது கரங்கள் ஒருபோதும் மூடப்படவில்லை. ஆண்டவரே, எங்கள் இதயங்கள் பலமுறை பிறர்க்கு திறக்கப்படாமல் கடினமாகி மூடிக்கொண்டிருக்கின்றன. உமது சிலுவையை நோக்கி எங்கள் இதயங்களை திறக்க எங்களுக்கு அருள் தாருங்கள். இயேசுவே, அப்பா, இவர்களை மன்னியும் என்று நீர் சிலுவையில் சொன்னபோது
அந்த வார்த்தைகள் இன்றும் இரக்கத்தின் நதியாக பாய்ந்து கொண்டிருக்கின்றன. எங்களை புண்படுத்தியவர்களை மன்னிக்க முடியாமல் நாங்கள் சிக்கி தவிக்கும் தருணங்களில் உமது மன்னிப்பின் ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்கள். பழிவாங்கும் மனதை அகற்றி சமாதானத்தின் மனதை அள்ளியுங்கள். சிலுவையில் தாகமடைந்த ஆண்டவரே, எனக்கு தாகம் என்று உமது குரல் உடலின் தாகத்தை விட ஆத்மாவின் தாகமாக எங்கள் காதுகளில் ஒலிக்கிறது. நீர் எங்கள் அன்புக்காக தாகமாயிருந்தீர், எங்கள் மனம் திரும்புதலுக்காக தாகமாயிருந்தீர். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் உலகின் நீரால் எங்கள் தாகத்தை தீர்க்க முயன்று உம்மை மறந்துவிட்டோம். இந்த தவ காலத்தில் உமது அன்பையே எங்கள் உண்மையான தாகமாக மாற்றுங்கள். சிலுவையில் தொங்கிய இயேசுவே, உமது தாயையும் சீடனையும் ஒருவருக்கொருவர் ஒப்படைத்தீர். அந்த தருணத்தில் நீர் துன்பத்தில் மத்தியில் கூட ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்கினீர். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் உடைந்துள்ள உறவுகளை சீரமைக்க உமது சிலுவையின் சக்தியை பொழியுங்கள். அன்பு குளிர்ந்த இதயங்களில் உமது அன்பின் தீ எரியட்டும். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று நீர் சிலுவையில் அழைத்த போது மனித வேதனையின் ஆழத்தை நீர் முழுமையாக அனுபவித்தீர். இன்றும் ஆண்டவரே, பலர் தனிமையில், நிராகரிப்பில், நம்பிக்கையின்மையில் அதே அழைப்பை உச்சரிக்கிறார்கள். அவர்களுடன் நீர் இருக்கிறீர் என்பதை உமது சிலுவையின் மூலம் உலகிற்கு அறிவிக்க எங்களை அனுப்புங்கள். சிலுவையில் இறுதி மூச்சு விட்ட எங்கள் மீட்பரே, அனைத்தும் நிறைவேறியது என்று நீர் கூறிய போது மனித மீட்பு நிறைவு பெற்றது. எங்கள் பாவத்தின் கடன் முழுமையாக செலுத்தப்பட்டது. இந்த மகத்தான இரட்சிப்பை நாங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் நன்றியுள்ள வாழ்வாக மாற்ற உதவுங்கள். ஆண்டவரே, உமது சிலுவை எங்களுக்கு தீர்ப்பின் அடையாளம் அல்ல, அது இரக்கத்தின் அடையாளம். அது தோல்வியின் சின்னம் அல்ல, அது வெற்றியின் கொடி. அது மரணத்தின் கதவல்ல, அது உயிரின் வாசல். இந்த உண்மையை எங்கள் தினசரி வாழ்வில் சாட்சி சொல்லும் கிருபையை தாரும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, இன்று நாங்கள் உமது காலடியில் எங்கள் வாழ்க்கையை மீண்டும் ஒப்படைக்கிறோம். எங்கள் பாவங்களை உமது இரக்கத்தில் கழுவுங்கள். எங்கள் காயங்களை உமது காயங்களில் மறையுங்கள். எங்கள் பயங்களை உமது நம்பிக்கையில் கரையுங்கள். இந்த தவக்கால வெள்ளிக்கிழமையில் நாங்கள் சிலுவையை முத்தமிடும்போது அது ஒரு சடங்காக அல்ல, ஒரு வாழ்வு தீர்மானமாக மாறட்டும். உமது சிலுவையை தாங்கி உம்மை பின்தொடர எங்களை வலிமைப்படுத்துங்கள். இறுதியாக ஆண்டவரே, சிலுவையின் இருளில் இருந்து உயிர்ப்பின் ஒளிக்கு எங்களை அழைத்துச் செல்லுங்கள். இதையெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு எங்களை மீட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிவோடு நம்பிக்கையோடும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். ஆமேன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உத்தரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக.
தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.